இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 8000 பாடல்களுக்கு மேல் இயற்றி பாடி தன்னுடைய பாடல்களினால் லட்சக்கணக்கான மக்கள் விசுவாசத்தில் வளர ஊக்கமளித்து தேவனுக்காக அரும் பெரும் காரியங்களை செய்த கண்பார்வையற்ற ஃபேனி கிராஸ்பி என்ற தேவ பெண்ணை பற்றி இன்று காண்போம். 1820ஆம் ஆண்டு நியூயார்க்கில் ஜான் கிராஸ்பி மர்சி கிராஸ்பிக்கு மகளாக பிறந்தவர் ஃபேனி கிராஸ்பி. அவர் பிறந்த அதே வருடத்தில் அவரது தந்தை மரித்து போனார். ஃபேனி கிராஸ்பி தனது தாயாலும் பாட்டியாலும் கிறிஸ்துவ அடிப்படை கொள்கைகளில் வேரூன்றி வளர ஊக்குவிக்கப்பட்டார். 8 வயதில் தனது முதல் கவிதையை எழுதினார். 10 வயதில் ஒவ்வொரு வாரமும் 5 அதிகாரங்களை மனப்பாடம் செய்தார். 15 வயதுக்குள் 4 சுவிசேஷ புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டின் நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பல சங்கீதங்களை மனப்பாடம் செய்தார். தனது 15வது வயதில் 1835ஆம் ஆண்டு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த பிளைண்டில் சேர்ந்தார். அங்கு பியானோ, ஆர்க், கிட்டார் உட்பட பல இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டார். இளம் வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்த ஃபேனி கிராஸ்பி 1844ஆம் ஆண்டு தன்னுடைய 23ஆம் வயதில் முதல் கவிதை புத்தகமான த பிளைண்ட் கேர்ள் அண்ட் அதர் போயம்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1851ஆம் ஆண்டு 2ஆம் தொகுதியையும் 1858ஆம் ஆண்டு 3ஆம் தொகுதியையும் வெளியிட்டார். 1858ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஒன் ஆல்ஸ்டைன் என்பவரை திருமணம் செய்தார். 1902ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஒன் ஆல்ஸ்டைன் மரித்து போனார். ஃபேனி கிராஸ்பியின் பாடல்கள் விசுவாசம், அன்பு, மீட்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகும். தேவ செய்திகளை விட தேவ பாடல்கள் மூலம் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க முடியும் என்று நம்பினார். ஃபேனி கிராஸ்பி தன்னுடைய சரீர நிலையை குறித்து ஒருபோதும் துன்பப்படவோ முறுமுறுக்கவோ இல்லை. தேவன் தம்முடைய கிருபையினால் அவருடைய கனமான இந்த ஊழியத்திற்கு தன்னை தெரிந்து கொண்டார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று தனது வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு வாழ்ந்து வந்தார். அவருடைய பார்வையற்ற நிலைக்காக யாராவது பரிதாபப்பட்டால் அவர்களுக்கு இவருடைய பதில் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்படி ஒரு ஊழியர் தன் துயரத்தை வெளிப்படுத்த முயற்சித்த போது, நான் பிறந்தபோது என் விருப்பத்தை கேட்டிருந்தால் நான் பார்வையற்றவளாக இருப்பதையே விரும்பியிருப்பேன். ஏனென்றால் நான் பரலோகத்திற்கு போகும்போது என் வாழ்க்கையில் நான் காணும் முதல் முகம் எனக்காக தம்மையே தந்த இயேசுவின் முகமாகத்தான் இருக்கும் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஃபேனி கிராஸ்பி ஒருபோதும் தயங்கியதில்லை. அமெரிக்காவில் பல மாநாடுகளில் பார்வையற்றோர் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவர் தனது வாழ்வில் புகழின் உச்சத்தில் இருந்த போதிலும் வாழ்நாள் முழுவதும் பணிவோடும் அன்போடும் அர்ப்பணிப்போடும் இருந்தார். தன்னுடைய பார்வையற்ற நிலை தனக்கு கிடைத்த வரம் என்றும் எண்ணினார். கண் பார்வை இருந்திருந்தால் உலகின் அழகை பார்த்து அதனால் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டு அதன் நிமித்தம் 1000 பாடல்களை தேவனுக்காக தன்னால் எழுதியிருக்க முடியாது என்றும் அவர் உணர்ந்தார். 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் ஃபேனி கிராஸ்பி 6 மாத காலம் நோய்வாய்ப்பட்டு தன்னை நேசித்து இரட்சித்த நேசரை தன்னுடைய சொந்த கண்களால் காண இவ்வுலகம் விட்டு விண்ணகம் சென்றார். அவர் மரித்தாலும் அவருடைய பாடல்கள் இன்றும் பூமியில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது எவ்வளவு மகத்துவமானது. எல்லா அவயங்களும் சரியாக இருந்தும் குறைபாடு உள்ளவர்களாய் இருக்கிற ஒரு கூட்டம் இன்றும் இவ்வுலகில் உண்டு. அவர்கள் மத்தியில் கண்கள் இல்லாதிருந்தும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவனுக்காக முழுமையாக பயன்பட்ட இந்த தேவ பெண்ணின் வாழ்க்கை ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன் பலவீனங்களை பொருட்படுத்தாமல்
தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை அருள்வாராக.